தாமதம் செய்யாமல் இந்தியாவுக்குள் நுழைந்தான் கஜினி முகமது. சிந்து நதியை கடந்து பஞ்சாப் பீடபூமியில் அவன் படை புகுந்தபோது அதை மடக்கி நின்று எதிர்கொண்டது ஜெயபாலனின் படை. ஜெயபாலன் பிராமண குலத்தை சேர்ந்த மன்னன். அசுரத்தனமும் அதிபுத்திசாலித்தனமும் கலந்து போரிட்ட ஆப்கான் படையிடம் ஜெயபாலன் வீரர்களின் வீரம் எடுபடவில்லை. முதல் போரிலேயே பெரும் வெற்றி அடைந்தது கஜினியின் படை. வெற்றியை தொடர்ந்து வெறியாட்டத்தில் இறங்கினார்கள் ஆப்கான் படையினர். பஞ்சாப் பூமியில் அவர்கள் கொள்ளையடித்த செல்வத்தை அள்ளிக்கொண்டு ஒட்டகங்கள் மீது ஏற்றி வைப்பதில் 1000 ஆப்கான் வீரர்கள் பல மணி நேரம் செலவிட்டார்கள். 1000 ஆண்டுக்கு ஒரு முறை இந்தியாவின் மீது படையெடுப்பதை ஒரு பிரத்யேக திருவிழாவாக கொண்டாடினான் கஜினி. அவன் வெற்றி கொண்ட மன்னர்களின் கைவிரல்கள் அத்தனையும் வெட்டி எடுத்து கொண்டு திரும்புவதை வழக்கமாக கொண்டிருந்தான். நவம்பர் 1025 17வது முறையாக புழுதி பறக்க ராஜஸ்தான்